வணக்கம். இது வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் புஷ்பநாதன் பிரசன்னா, சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். திருத்தப்பட்ட 20வது சீர்திருத்தம் அமைச்சரவையில். 1,00,000 கிலோமீட்டர் வீதிகளை 2024ஆம் ஆண்டுக்குள் புனரமைக்க ஜனாதிபதியினால் அதிகாரிகளுக்கு இலக்கு. மருத்துவ சபை தொடர்பாக கண்டறிய 5 அடங்கிய குழு. கட்டுநாயக்க வாசல்களை திறப்பதற்கு கொரோனா அறிக்கை வரும் வரை காத்திருக்கின்றார் அமைச்சர் பிரசன்ன. தலைமைத்துவத்தையும் ஒரு உறுப்பினரையும் தேர்ந்தெடுக்க முடியாத தடுமாற்றத்தில் ஐக்கிய தேசிய கட்சி. அபேயை நிறுத்திய இடத்திலிருந்து ஜப்பானை முன்னெடுத்துச் செல்ல போகின்றார் சுகா. இனி விரிவான செய்திகள். 20வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பாக ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கருத்து வெளியிட்டனர். எதிர்கட்சியிடம் ஒன்றை கேட்க வேண்டும். தமது கட்சியின் முன்னோடிகளான ஜெயார் ஜெயவர்தன ஒரு சர்வாதிகாரியா, ரணசிங்க பிரேமதாச ஒரு சர்வாதிகாரியா, தமக்கு ஆதரவு வழங்கும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஒரு சர்வாதிகாரியா, பொய்யான செய்திகளை பரப்பி முன்னர் இருந்ததிலும் பார்க்க பெரும் அதிகாரம் கோட்டாபே ராஜபக்ஷவுக்கு கிடைப்பதாக சித்தரிக்க முயற்சிக்கின்றார்கள். 20வது அரசியலமைப்பு சீர்திருத்தத்தில் என்ன நடக்கிறது? கோட்டாபே ராஜபக்ஷ 52 விதமான வாக்குகளை பெற்றார். செலுத்தப்பட்ட வாக்குகளில் அந்த தொகை, செலுத்தப்படாத ஒரு தொகையும் உள்ளது. இந்நாட்டில் மொத்த வாக்காளர்களில் 51% அவர் பெறவில்லை. 3/2 எங்கு கிடைத்திருக்கிறது? நாட்டின் நலனுக்காக 19வது சீர்திருத்தம் முன்வைக்கவில்லை. ராஜபக்ஷ குடும்பத்தை இலக்காக கொண்டு முன்வைக்கப்பட்ட விடயங்களே அதில் உள்ளது. சுயாதீன ஆணைக்குழுக்களினால் சுயாதீனம் கிடைத்ததா? தேர்தல் காலத்தில் ஹூல் போன்றோர் என்ன செய்தார்கள் என்பது மக்களுக்கு தெரியும். நாட்டை அழிப்பதற்கே 19 கொண்டு வந்தார்கள். 19 எதனையும் செய்ய முடியாது என்று முன்னாள் ஜனாதிபதி கூட கூறினார். முன்னாள் அமைச்சர்களும் அதனை கூறினார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியின் எந்த ஒரு உறுப்பினரும் மனசாட்சிக்கு எதிராக செயற்பட மாட்டார்கள். 20வது சீர்திருத்தத்திற்கு அவர்களில் எவரும் ஆதரவு வழங்க மாட்டார்கள். 20 பற்றி ஆராய்கிறோம். ஒரே கருத்துக்கு வருவோம். அனைவரும் வாக்களிப்பார்கள். 3/2 பெரும்பான்மை நிச்சயம் உண்டு. எதிர்க்கட்சியும் இதற்கு ஆதரவு வழங்கும். இந்த அரசாங்கம் ஒரு முன்னோக்கி செல்ல முடியாமல், மக்களும் முன்னோக்கி செல்ல முடியாமல் ஒரு அதிகார பிரச்சனை ஒன்றை கண்டோம். அதாவது பிரதமர் ஜனாதிபதி என்று. அந்த அடிப்படையில் அதுக்கான மாற்றம் ஒன்று தேவைப்பாடு இருக்கின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நான் நினைக்கிறேன் மக்கள் ஆணையை பெற்றுத்தான் இவர்கள் மாற்றத்துக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்காரு. நான் 19வது திருத்த சட்டமோ 20வது திருத்த சட்டத்தை யார் கொண்டு வந்தாருன்றதுக்கு அப்பால் பட்டு இன்றைக்கு அதை மாற்ற வேணும்ன்றதுதான் தேவைப்பாடு. அதை மாற்றதுக்கான ஏற்பாடுகளை நான் நினைக்கிறேன் பிரதமர் தலைமையில கமிட்டி ஒன்று போட்டு அதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. 1,00,000 கிலோமீட்டர் கிராமிய வீதிகளை நிர்மாணிக்கும் திட்டத்தை 2024ஆம் ஆண்டு பூர்த்தி செய்து பிரதான வீதி தொகுதியுடன் இணைப்பதற்கு 1,00,000 கிலோமீட்டர் கிராமிய வீதிகளை நிர்மாணிக்கும் திட்டத்தை 2024ஆம் ஆண்டு பூர்த்தி செய்து பிரதான வீதி தொகுதியுடன் இணைக்கும் பொறுப்பை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளார். வசதியாகவும் விரைவாகவும் பாதுகாப்பாகவும் தமது போக்குவரத்து தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வது சகல பிரஜைகளினதும் உரிமையாகும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கிராமிய வீதிகள் மற்றும் ஏனைய உட்கட்டமைப்பு வசதிகள் ராஜாங்க அமைச்சின் எதிர்கால திட்டங்கள் குறித்து ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். போக்குவரத்து தொகுதியில் இடைநிறுத்தப்பட்டிருந்த பணிகளை பூர்த்தி செய்து செயற்திறன் மிக்க உயர்ந்த தரத்திலான வீதி தொகுதியொன்று அறிமுகப்படுத்தப்படும் என சுபிட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டது. நாடுபூராகவும் 1,00,000 கிலோமீட்டர் கிராமிய மற்றும் குறுக்கு வீதிகளின் நிர்மாண பணிகள் சூழலுக்கு ஏற்ற முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தினார். சிறிய பாலங்கள் மற்றும் கயிற்று பாலங்கள் போன்றவற்றுக்கு பதிலாக புதிய பாலங்கள் நிர்மாணிக்கப்பட வேண்டும். கடந்த ஒரு சில மாதங்களுக்குள் 8,000 கிலோமீட்டர் வீதியின் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் சுமார் 400 கிலோமீட்டர் நிர்மாண பணிகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக இங்கு தெரிவிக்கப்பட்டது. මේ ඩෙවලොප්මන්ට් ප්‍රොජෙක්ට් කරන්න පුළුවන් තැන
அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய இடங்களை முன்னமே அடையாளம் காண வேண்டும். முதலீட்டாளர்கள் அதனை அறிந்து கொண்டால் இலகுவாக அவர்களின் செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும். என்னிடம் ஒரு திட்டம் இருந்தால் அதன் பின்னரே அனுமதி கோருகின்றனர். நாம் தேவையான அனுமதிகளை வழங்கியிருக்க வேண்டும். சூரிய சக்தி கருவிகள் இந்த இடங்களில் பொருத்த முடியும் என்று மற்றும் வேறு பல அபிவிருத்திகளை எந்த பகுதியில் முன்னெடுக்க முடியும் என்பது பற்றியும், இறால் பண்ணைகளை இங்கு அமைக்க முடியும், சுற்றுலா விடுதிகளை இங்கு அமைக்க முடியும் என்று இனங்காணப்பட வேண்டும். 3 நிறுவனங்களிலிருந்து ஒரு குழுவை நியமித்துக் கொள்ளுங்கள். குறித்த இடங்களை அடையாளப்படுத்தி தருமாறு கூறுங்கள். வீதிகளை அமைப்பதற்கு கல், மண் போன்றன அவசியம். சுற்றாடல், வனவளம், மகாவலி, வனஜீவராசிகள் பகுதிகளுக்கு அறிவித்திருந்தால் வேலைகள் இலகுவாக அமையும். திட்டம் ஒன்றை ஆரம்பித்த பின்னர் காடுகளை அழிப்பதாக எவரும் கூற மாட்டார்கள். මෙන්න මේ තැන්වල තමයි පස් ගන්න පුළුවන් කියලා කිව්වනව කිසි කරදරයක් නැහැ. එතනින් ගිහලා පස් ගන්නවා. ඒකට ප්‍රොජෙක්ට් එකක් පටන් ගත්තන් පස්සේ කවුරුවත් කියන්නේ මේක වනජීවී කියලා. තව කට්ටියක් කියන්නේ කැලෑ කපනවායි කියලා. பிரதான வீதிகளின் இரு மருங்கிலும் 2 மில்லியன் கன்றுகளை நடுவதற்கு இப்பேச்சுவார்த்தையின் போது தீர்மானிக்கப்பட்டது. வீதி நிர்மாண பணிகளின் கண்காணிப்பு நடவடிக்கைகள் அரச மற்றும் ஒப்பந்தக்காரர்கள் ஆகிய இரு தரப்பினராலும் மேற்கொள்ளப்பட வேண்டும். முகவர்களுக்கு ஒப்பந்தங்களை வழங்க ஒருபோதும் இடமளிக்க கூடாது என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். சகல பிரதான வீதிகளினதும் இரு மருங்கிலும் உள்ள நடைபாதைகளில் வாகனங்களை நிறுத்தி வைப்பது முற்றுமுழுதாக தடை செய்யப்பட வேண்டும் என ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார். அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, ராஜாங்க அமைச்சர் நிமல் லாங்சா, பொருளாதார புத்தெழுச்சிக்கான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பசில் ராஜபக்ச உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். கோவிட்-19 தொற்றிலிருந்து இலங்கை பாதுகாப்பு பெற்றுள்ளதை சுகாதார தரப்பினர் உறுதிப்படுத்தும் வரை விமான நிலையத்தை திறக்க முடியாது என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று காரணமாக நாட்டின் விமான நிலையங்கள் கடந்த மார்ச் மாதம் முதல் மூடப்பட்டன. விமான நிலையத்தை திறப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றதுடன் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க ஆகஸ்ட் 15ஆம் தேதி விமான நிலையத்தை திறக்கப் போவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார். உள்நாட்டில் வைரஸ் பரவுவது கட்டுப்படுத்தப்பட்ட போதிலும் சர்வதேச ரீதியில் வைரஸ் பரவல் தொடர்ந்து காணப்படுவதால் இந்த முடிவு ஒத்திவைக்கப்பட்டது. மிகச்சிறந்த முறையில் கொரோனா கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள 220 லட்சம் மக்கள் தொடர்பாக சுகாதார தரப்பு 100% உறுதியை வழங்கிய பின்னர் சுகாதார தரப்பு அதனை அறிவிக்கும் வரை விமான நிலையங்களை திறக்கும் நோக்கமில்லை. வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களை மீண்டும் நாட்டுக்கு வரவழைப்பதற்கு மாத்திரமே அரசாங்கம் முன்னுரிமை அளித்துள்ளதாக தொற்றுநோய் மருத்துவ பிரிவின் பணிப்பாளர் மருத்துவ நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். விமான நிலையம் திறக்கப்படுவது என்பது பயணிகளுக்கு இலங்கைக்கு மீண்டும் வர சந்தர்ப்பம் வழங்குவதாகும். இலங்கையர்களை மீண்டும் அழைக்கும் நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. சுற்றுலா பயணிகளை வரவழைப்பதிலும் பார்க்க 50,000 அல்லது 60,000 இலங்கையர்களை நாட்டுக்கு வரவழைப்பதே எமது நோக்கம். மத்திய கிழக்கில் உள்ள எமது இலங்கையர்களுக்கே நாம் முன்னுரிமை அளிக்கிறோம். அதற்கு அப்பால் வேறு விடயங்கள் பற்றி சிந்திக்க முடியும். திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்த சுமீர மதுஷாங்க அல்லது ரேல்பாறை சுமீர் என்பவர் இன்று கைது செய்யப்பட்டார். வெலேசுதா எனும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்த கும்பலின் உறுப்பினரது உறவினரான இவர் ஹெரோயினுடன் மீகொட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார். கொட்டாஞ்சேரி போலீசார் மேற்கொண்ட விசேட தேடுதலின் போது சுமீர மதுஷங்க அல்லது ரேல்பாறை சுமீர் என்பவர் 1 கிராம் 200 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டார். இவர் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழு உறுப்பினரான ஆமி சம்பத்தின் மைத்துனர் என தெரியவந்துள்ளது. வெலேசுதாவின் உறவினர் ஒருவர் மீகொட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 6 கிராம் 200 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. இவை 110 பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் ஹோமாகம நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். மாத்தரை திக்வெல்ல பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது 3 துப்பாக்கிகளுடன் 3 கைது செய்யப்பட்டனர். இத்துப்பாக்கிகள் புத்திக எனும் குற்றச்செயல்களை புரிந்து வந்த கும்பல் உறுப்பினர் பயன்படுத்தியவை என விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 3 சுபுன் புத்திகவின் சகாக்கள் ஆவர். இந்தியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக சந்தேகிக்கப்படும் 2 6 கொலைகள் தொடர்பாக குற்றஞ்சாட்டப்பட்டவர். நொகேகொட பிராந்திய ஊழல் ஒழிப்பு பிரிவுக்கு கிடைத்த தகவல்களுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது களனிமுள்ள சந்தியில் 75 கிராம் ஹெரோயினுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார்.
ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவ நெருக்கடி மற்றும் தேசிய பட்டியல் உறுப்பினராக ஒருவரை தேர்ந்தெடுப்பதில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் அக்கட்சிக்குள் உள்ளக குழப்பங்களை தோற்றுவித்துள்ளன. ஐக்கிய தேசிய கட்சி தலைமைத்துவ நெருக்கடி மற்றும் தேசிய பட்டியல் உறுப்பினர் தொடர்பாக பல சந்தர்ப்பங்களில் ஐக்கிய தேசிய கட்சி செயற்குழு கூடி ஆராய்ந்த போதிலும் பேச்சுவார்த்தைகள் தீர்வின்றி நிறைவடைந்தன. கட்சி தலைவராக தொடர்ந்தும் ரணில் விக்ரமசிங்கவே இருக்க வேண்டும் என கட்சி முக்கியஸ்தர்கள் பலர் கூறி வந்த போதிலும் மற்றொரு தரப்பினர் கட்சிக்கு இளம் தலைமைத்துவம் அவசியம் என கூறுகின்றனர். ஐக்கிய தேசிய கட்சி செயற்குழு நேற்று முன்தினம் கூடிய போது ரகசிய வாக்கெடுப்பில் கட்சியின் பிரதி தலைவராக ருவான் விஜயவர்தன தெரிவு செய்யப்பட்டார். செயற்குழு தம் மீது பூரண நம்பிக்கை வைத்தால் கட்சி தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ள தான் தயார் என ருவான் விஜயவர்தன கூறுகின்றார். රනිල් වික්‍රමසිංහ මහතා ඔහු ඉවත් වෙනවා කියලා ප්‍රකාශ කර තියෙන්නේ ඉදිරියේදී. එතකොට නායකත්වය එක්සත් ජාතික පක්ෂය ලැබෙන්නේ උපනායකටද? ඉදිරියේදී ඒකත් செயற்குழு கூடி அதனை தீர்மானிக்கும். கட்சி தலைமைத்துவத்துக்கு யார் தகுதி என்பதை அவர்கள் தீர்மானிப்பார்கள். பிரதி தலைவரா வேறு யாருமா என்பதை அவர்கள் தீர்மானிப்பார்கள். செயற்குழு சரியான நேரத்தில் முடிவெடுக்கும். ඔක්කොම මම හිතන්නේ ඒක කෘත්‍යාධිකාරී මණ්ඩලය හරි වෙලාවකට තීරණය ගනී. ඔබතුමා බලාපොරොත්තු වෙනවද පක්ෂ නායකත්වය? අනිවාර්යයෙන්ම මේකත් මම හිතනවා நிச்சயமாக அதுவும் கட்சி ஆதரவாளர்கள் செயற்குழு மற்றும் அனைவரது நம்பிக்கையை பெற்று தலைமைத்துவத்தை ஏற்க தயார். අනිවාර්යයෙන්ම නායකත්වයට ඉදිරිපත් වෙන්න මම ලෑස්තියි. இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி நடத்திய ஊடக சந்திப்பில் இது தொடர்பாக கருத்து வெளியிடப்பட்டது. රුවන් විජයවර්ධන මැතිතුමා මගේ මිත්‍රයෙක් එතුමාට ருவான் விஜயவர்தன எனது நண்பர், அவரை நான் வாழ்த்துகிறேன். எனினும் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், ஐக்கிய தேசிய கட்சி தலைமைத்துவம் ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து ஒருபோதும் மாறப்போவதில்லை. இன்னும் 20 ஆண்டுகள் அவர் இருப்பார். நாம் ஐக்கிய தேசிய கட்சி அங்கத்துவத்தை பாதுகாத்துக் கொள்ள நீதிமன்றம் சென்றோம். எனினும் தற்போதைய சூழ்நிலையில் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி செயற்படும் விதத்தை பார்க்கும்போது அவர்களோடு இணையும் ஆர்வம் எமக்கு இல்லை. நாம் இணைவதாக இருந்தால் சஜித் பிரேமதாச தலைமையிலான தலைமைத்துவத்துடனேயே இணைவோம். ප්‍රේමදාස මැතිතුමාගේ නායකත්වය යටතේ තමයි අපි කිව්වේ. ஐக்கிய தேசிய கட்சிக்கு இம்முறை பொது தேர்தலில் ஒரு தேசிய பட்டியல் உறுப்பினர் மாத்திரமே கிடைத்ததுடன் இதுவரை அதற்காக எவரையும் நியமிக்காமை கட்சி ஆதரவாளர்களிடையே அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. சுபிட்சத்தை நோக்கி விவசாயிகளின் மறுமலர்ச்சி எனும் துணிப்பொருளிலான கலந்துரையாடல் வவுனியாவில் இடம்பெற்றது. விவசாய ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான், வவுனியா அரசாங்க அதிபர் சமன் பந்துலசேன உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதியின் எண்ணக்கருவில் உருவான சுபீட்சத்தை நோக்கி விவசாயிகளின் மறுமலர்ச்சி எனும் துணிப்பொருளிலான திட்டத்தின் ஊடாக வவுனியா மாவட்ட விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் பற்றி ஆராயப்பட்டது. இலங்கை மருத்துவ சபையின் பணிகளை கண்டறிய 5 அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மருத்துவ சபையின் செயற்பாடுகள் தொடர்பாக பல்வேறு தரப்பினரின் முறைப்பாடுகள் சுகாதார அமைச்சருக்கு கிடைத்துள்ளது. மருத்துவ சபையின் சுயாதீன நிலைமைக்கு ஏற்பட்டுள்ள அழுத்தங்களை தவிர்ப்பதற்கு சபைக்கு சுயாதீனமாக செயற்படக்கூடிய பின்னணியை ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 5 விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் பவித்ரா வன்னியாராஜ் தெரிவித்துள்ளார். சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட பல வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களின் பதிவை ரத்து செய்வது, வெற்றிடமாக உள்ள மருத்துவ சபை பிரதிநிதிகளை நியமிப்பதற்கு நடத்தப்படும் தேர்தல் தொடர்ந்தும் ஒத்திவைக்கப்படுவது, குறைந்த கல்வி தகைமைகளை பூர்த்தி செய்யாத மருத்துவர்கள் மருத்துவ சபையில் பதிவு செய்யப்படுவது, வெளிநாட்டு மருத்துவ பட்டத்தை பெற்ற மாணவர்களின் பட்டத்தை பதிவு செய்ய நடத்தப்படும் ERPM பரீட்சையை ஒத்திவைப்பது, மருத்துவ சபை சட்டங்கள் மற்றும் காணப்படும் ஏனைய சட்டங்களுக்கு புறம்பாக மருத்துவ சபையின் முறைப்பாடுகளை விசாரிப்பது போன்ற 5 விடயங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. நாளைய தினம் தமது வீட்டு தோட்டங்கள் மற்றும் அலுவலக வளவுகளில் மூலிகை செடியொன்றை நாட்டி ஆயுர்வேத உற்பத்தி இறக்குமதிக்காக செலவாகும் பணத்தை மீதப்படுத்த பங்களிப்பு செய்யுமாறு ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜாயக்கொடி நாட்டு மக்களை கேட்டுள்ளார். சுவதரணி ஹெலோசு அபிவிருத்தி மற்றும் பாதுகாப்பு திட்டம் நாளை ஆரம்பமாக உள்ளது. அனைவரும் தமது வீட்டு தோட்டங்களிலும் அலுவலக வளவுகளிலும் மூலிகை செடியொன்றை நடுமாறும் இதனூடாக இத்திட்டத்தில் இணைந்து கொள்ளுமாறும் ராஜாங்க அமைச்சர் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வேண்டுகோள் விடுத்தார். LTT அமைப்பின் முன்னாள் முக்கியஸ்தரான தியாகதீபம் திலீபன் மற்றும் பயங்கரவாத தலைவர்களை நினைவு கூர்ந்து நடத்தப்படும் ஞாபகார்த்த வைபவங்களை எதிர்வரும் 28ஆம் தேதி வரை நடத்த நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதேவேளை திலீபனின் 33வது நினைவு தினத்தை அனுஷ்டித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். பயங்கரவாத தலைவர்கள் நினைவு கூறப்படுவதை தடை செய்யும் வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு கிளிநொச்சி நீதிமன்றத்தினால் தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் பிரதியொன்றை கிளிநொச்சி தலைமையக போலீஸ் பரிசோதகர் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனிடம் கையளித்துள்ளார்.
இதேவேளை உரும்பிராய் பகுதியில் திலீபனின் உருவப்படம் அடங்கிய பதாகையொன்றுக்கு முன்னால் விளக்கேற்ற சிவாஜிலிங்கம் நேற்று முற்பட்டுள்ளார். அவ்விடத்துக்கு சென்ற கோப்பாய் போலீசார் சிவாஜிலிங்கத்தை கைது செய்துள்ளனர். பின்னர் சிவாஜிலிங்கம் இன்று யாழ் நீதவான் பீட்டர் போல் முன்னிலையில் ஆஜர் செய்யப்பட்ட போது அவர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். இனங்களுக்கு இடையிலான ஐக்கியத்தை சீர்குலைக்கும் வகையில் செயற்பட்டமை, தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பொன்றின் உறுப்பினரது உருவப்படம் அடங்கிய பதாதையை காட்சிப்படுத்தியமை, திலீபனுக்கு நினைவேந்தலை நடத்துவதை தடை செய்து யாழ் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டிருந்த தடையுத்தரவை மீறியமை போன்ற குற்றச்சாட்டுகள் சிவாஜிலிங்கத்தின் மீது சுமத்தப்பட்டுள்ளன. 2 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் அவர் விடுதலை செய்யப்பட்டார். செப்டம்பர் 25ஆம் தேதி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இந்திய அமைதி காக்கும் படைக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் உண்ணாவிரதம் இருந்தபோது திலீபன் உயிரிழந்தார். கடந்த காலத்தில் இதுபோன்ற இறந்த பயங்கரவாதிகளை நினைவு கூற கடந்த காலங்களில் எல்டிடி ஆதரவாளர்களுக்கு சுதந்திரமாக செயற்பட வாய்ப்பளிக்கப்பட்டிருந்தது. ஒரே நாடு ஒரே சட்டத்தை முன்னெடுக்கும் தற்போதைய சூழ்நிலையில் இதுபோன்ற சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுவதில்லை. அவிசாவளை போலீஸ் பிரிவின் திவரும்பிட்டிய பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 3 உயிரிழந்துள்ளனர். இன்று அதிகாலை 3:30 அளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. முச்சக்கர வண்டி ஒன்றும் லாரி ஒன்றும் நேருக்கு நேர் மோதுண்ட போது விபத்து ஏற்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டியின் சாரதியும் பின்புற ஆசனத்தில் சென்ற இருவரும் படுகாயமடைந்து அவிசாவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் 3 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொழும்பு ரத்தனபுரி வீதியில் புசல்ல பகுதியில் 2 பஸ் வண்டிகள் ஒன்றுடன் ஒன்று மோதுண்ட போது 19 பேர் காயமடைந்தனர். பலாங்குடையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பஸ் வண்டி பல வாகனங்களை முந்திச் செல்ல முற்பட்ட போது எதிர் திசையில் வந்த அலுவலக ஊழியர்களை ஏற்றி வந்த பஸ் வண்டியுடன் மோதுண்டு விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் அலுவலக பஸ் வண்டியில் பயணித்த 19 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 4 நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த விபத்து அருகிலிருந்த சிசிடிவி கேமராவில் இவ்வாறு பதிவாகியுள்ளது. ලොරියක් ආව ලොරියට ඕවර්ටේක් කරා හැමම ලොරියට ඕවර්ටේක් කරාට පස්සේ මේ පස්සේ කොට නැතුණා අනිත් බස් එකේ වැදුනට காயமடைந்தவர்கள் ரத்தினபுரி மாவட்ட செயலக மற்றும் சபரகமுவ மாகாண சபை ஊழியர்கள் ஆவர். அவர்களின் நிலைமையை கண்டறிவதற்காக மாகாண ஆளுநர் டிகிரி கொபே கடுவ நடவடிக்கை எடுத்துள்ளார். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு பகுதியில் வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. முள்ளிவாய்க்கால் ஆதிவைரவர் அரிசி ஆலைக்கு அருகாமையில் அவ்வாலை உரிமையாளர் கட்டிடம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கு சமப்படுத்திய போது வெடிபொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. முல்லைத்தீவு போலீசார் ஸ்தலத்துக்கு சென்று வெடிபொருட்களை மீட்டதுடன் அப்பகுதியில் மேலும் வெடிபொருட்கள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் நீதிமன்ற உத்தரவை பெற்று தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. TMT வெடிபொருட்கள், C4 ரக வெடிபொருட்கள், 81 மில்லிமீட்டர் 7 எரிகணைகள், கிளைமோர் ஒன்றும் 40 மில்லிமீட்டர் குண்டொன்றும் விடுதலை புலிகளினால் நவீனமாக தயாரிக்கப்பட்ட வாகன மைன்ஸ் உள்ளிட்ட வெடிபொருட்களும் விசேட அதிரடிப்படையினரால் கண்டெடுக்கப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளன. இந்தியா சென்று மன்னார் பள்ளிமுனை திரும்பிய மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இம்மீனவர்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். சுய தனிமைப்படுத்தலின் பின்னர் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். மன்னார் கடற்பரப்பில் மஞ்சள் கடத்தல் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்கள் இடம்பெற்று வருகின்றன. ஆட்கடத்தல்களும் இடம்பெறுவதாக அறிவிக்கப்படுகின்றது. இலங்கை போக்குவரத்து சபையின் மன்னார் சாலை பணியாளர்கள் மேற்கொண்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பயணிகள் சிரமங்களை எதிர்கொண்டனர். இன்று காலை முதல் இவர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மன்னார் நகர சபையினரால் தற்காலிகமாக வழங்கப்பட்ட இடத்தை நகரசபை அதிரடியாக மூடியதைத் தொடர்ந்து இவர்கள் ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். மன்னார் நகர சபையின் புதிய பஸ் தரிப்பு நிலையத்தின் பணிகள் பூர்த்தியடைந்துள்ள நிலையில் மக்கள் பாவனைக்காக பஸ் தரிப்பு நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு அரசு மற்றும் தனியார் பஸ் வண்டிகள் இணைந்து சேவை மேற்கொள்ளப்படவிருந்தது. இந்நிலையில் தனியார் போக்குவரத்து சேவைகள் மாத்திரம் இங்கு இடம்பெற்று வந்ததாகவும் அரச போக்குவரத்து சேவைகள் இடம்பெறாத நிலையில் மன்னார் நகர சபையிடம் அவகாசம் கோரப்பட்டுள்ளது. இவர்களுக்கிடையே இடம்பெற்ற கருத்து முரண்பாட்டை தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது. மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்துக்குட்பட்ட பிரபல பாடசாலை ஒன்றின் பிரதி அதிபரையும் ஆசிரியரையும் தாக்க முற்பட்டமை மற்றும் பாடசாலை சொத்துக்களை சேதப்படுத்தியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெற்றோர் பாடசாலை நுழைவாயிலை மூடி கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாடசாலை சொத்துக்களை சேதப்படுத்திய ஆசிரியர்களை அவமதித்த நபர்களை கைது செய்ய கோரி இவர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இலங்கை முஸ்லிம்களுக்கு அரசியல் முகவரி பெற்றுக் கொடுத்த கிழக்கின் விடிவள்ளி முன்னாள் அமைச்சர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஸ்தாபக தலைவர் மர்ஹூம் MHM அஷ்ரப் மறைந்து இன்றுடன் 2 தசாப்தங்கள் பூர்த்தியாகின்றன.
இலங்கை முஸ்லிம் அரசியல் வரலாற்றில் வடக்கு கிழக்கு அரசியலை நோக்கும் போது மர்ஹூம் MHM அஷ்ரஃபின் யுகத்துக்கு முன்னர் வடக்கு கிழக்கு முஸ்லிம்களுக்கென தனித்துவமான தலைவர்கள் உருவாகவில்லை. அவரது யுகத்திற்கு முன்னர் இலங்கையில் அகில இலங்கை மலாய் அரசியல் யூனியன், இஸ்லாமிய முற்போக்கு முன்னணி, முஸ்லிம் ஐக்கிய விடுதலை முன்னணி, அசிஸ் ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸ், ஐக்கிய மக்கள் முன்னணி போன்ற அமைப்புகளும் கட்சிகளும் உருவாகின. ஆனால் இக்கட்சிகளின் தலைமைகளால் முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்கிய பிரச்சினைகளுக்கு முழுமையான தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. இக்கட்சிகள் இணைந்து செயற்படவும் இல்லை. இதனால் முஸ்லிம்களின் அரசியல் பலவீனமடைந்ததுடன் வாக்கு பலமும் சிதறடிக்கப்பட்டன. 1982ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உதயமாகியது. இது வடக்கு கிழக்கு முஸ்லிம்களின் அரசியல் வரலாற்றில் திருப்பத்தை ஏற்படுத்தியது. அம்பாறை மாவட்டத்தின் சம்மாந்துறை மண்ணின் 1948ஆம் ஆண்டு அக்டோபர் 23ஆம் திகதி பிறந்த MHM அஷ்ரஃப் 2000ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் திகதி தமது சமூகத்தின் எதிர்கால கனவுகளோடு விண்ணில் பறக்கையில் அரநாயக்கா வான்பரப்பில் தனது 51வது அகவையில் அகால மரணமடைந்தார். இலங்கை முஸ்லிம் அரசியலில் மட்டுமன்றி தேசிய அரசியலிலும் ஆளுமையின் அடையாளமாக விளங்கிய மர்ஹூம் MHM அஷ்ரஃப் மறைந்து இன்றுடன் 20 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. அவரது காலத்தில் இலங்கை முஸ்லிம் மக்களுக்கு ஆற்றிய சேவைகள் அளப்பரியன. 1982ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை உருவாக்கிய அவர் அதனை 1986ஆம் ஆண்டு அரசியல் கட்சியாக பதிவு செய்தார். 14 வருடங்கள் அக்கட்சியின் தலைவராக செயற்பட்ட அவர் தனது செயல்திறன் மிக்க தலைமைத்துவ ஆளுமையினால் சாதித்தவை ஏராளம். உலகில் ஆயிரம் மனிதர்கள் பிறக்கின்றனர். அவ்வாறு பிறக்கின்ற எல்லோரையும் மக்கள் நினைவுபடுத்துவதில்லை. மக்களுடன் மக்களாக வாழ்ந்து தங்கள் வாழ்க்கையை அவர்களுக்காக அர்ப்பணித்து அம்மக்களின் மனங்களை கொள்ளை கொண்ட சிலரே அம்மக்களால் மறக்கப்படாது தொடர்ந்தும் நினைவு கூறப்படுகின்றனர். அவ்வாறு இலங்கை மண்ணில் பிறந்து வாழ்ந்து மறைந்த பல்லாயிரம் மனிதர்களில் ஒரு சிலரே மறைந்தும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அவ்வாறான ஒரு தலைவரில் அஷ்ரஃபும் ஒருவர் என்றால் அது மிகையல்ல. மர்ஹூம் MHM அஷ்ரஃபின் தேசிய மற்றும் சமூக ரீதியிலான இலக்கை அடைய அந்த மாபெரும் தலைவர் மறைந்த இந்த செப்டம்பர் 16ஆம் திகதியிலிருந்து அவரது சிந்தனையில் மலர்ந்த தேசிய சமாதானத்தை அடைவதற்கும் முஸ்லிம் சமூகத்தின் அபிலாசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் பெற்றுக் கொடுப்பதற்கு முஸ்லிம் தலைவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு செயலாற்ற வேண்டும் என்பதே அம்மாபெரும் தலைவருக்கு செலுத்தும் நன்றி கடனாகும். அடுத்து நாட்டின் சில பகுதிகளில் இடம்பெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பு. இலங்கைக்கான கனேடிய தூதுவர் டேவிட் மேக்கினன் மட்டு மாவட்ட அரசாங்க அதிபர் கலாமதி பத்மராஜாவை மாவட்ட செயலகத்தில் சந்தித்தார். போருக்கு பின்னரான மக்களின் இயல்பு வாழ்க்கை, மக்களின் தேவைகள், மக்களின் எதிர்பார்ப்புகள் பற்றியும் கலந்துரையாடியுள்ளனர். இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியனுக்கும் இலங்கைக்கான கனேடிய தூதுவர் டேவிட் மேக்கினனுக்கும் இடையிலான சந்திப்பு அவரது இல்லத்தில் இன்று இடம்பெற்றது. தேதாதீவு மகாவித்தியாலயத்தில் நிர்மாணிக்கப்பட்ட 2 மாடி வகுப்பறை கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது. 1,10,00,000 ரூபாய் இதற்காக செலவிடப்பட்டுள்ளது. பாடசாலை அதிபர் உதயகுமார் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மட்டு மாவட்ட அரசாங்க அதிபர் கலாமதி பத்மராஜா பிரதம அதிதியாக கலந்து கொண்டு கட்டிடத்தை திறந்து வைத்தார். பட்டிருப்பு வலய கல்வி பணிப்பாளர் திருமதி நகுலேஸ்வரி புல்லைநாயகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் டாக்டர் MSM ஜாஃபீர் மருத்துவ சேவையில் 20 ஆண்டுகள் நிறைவு செய்வதையொட்டி அவரை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையில் இடம்பெற்றது. மருத்துவ நிபுணரான அஸ்மி ஹசன், முகமது ரிஸ்வான் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்தும் வகையில் போதைப்பொருள் தடுப்பு செயலணியொன்று உருவாக்கப்பட்டது. பாதுகாப்பு அமைச்சும் தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையும் இணைந்து போதைப்பொருளற்ற சமூகம் சுபீட்சமான தேசம் எனும் துணிப்பொருளில் நாடளாவிய ரீதியில் போதைப்பொருள் ஒழிப்பு செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றன. இது தொடர்பான விசேட கூட்டம் மட்டு மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் அரசாங்க அதிபர் கலாமதி பத்மராஜா தலைமையில் இடம்பெற்றது. இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் 13வது பொது பட்டமளிப்பு விழா ஒலுவில் வளாகத்தில் உள்ள கலாசார மண்டபத்தில் உபவேந்தர் MNM நாஜிம் தலைமையில் இடம்பெற்றது. பேராதனை பல்கலைக்கழக வாழ் பேராசிரியர் MA கரீம் கௌரவ கலாநிதி பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். பிரயோக விஞ்ஞான பீடத்தைச் சேர்ந்த 156 மாணவர்களும் பொறியியல் பீடத்தைச் சேர்ந்த 82 மாணவர்களும் பட்டங்களை பெற்றுக் கொண்டனர். இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.